சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும், அதேபோன்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று சிங்காரவேலர் சிலைக்கு பல்வேறு மீனவ அமைப்புகள் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தினால்தான் நிதி வழங்கப்படும் என்று கூறிய மத்திய அமைச்சரை கண்டித்து புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட சமூக நல இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி கொடுக்க முடியும் என்ற மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பேச்சை வன்மையாக கண்டித்தும், மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பிரித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட சமூக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நேரு, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட உள்ளனர். மேலும் தமிழில் எழுத படிக்க முடியாத நிலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தினால்தான் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றார். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும், துப்பாக்கிச்சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று 8வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில், நேற்று காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டனர். மேலும் இன்று மீனவர்களின் கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடையடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்களது ஆதார் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடர்ந்து ஆதாரமின்றி அவதூறுகளை பரப்பி வரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், ஆபரேஷன் வேட்டை என்ற புதிய திட்டம் மூலம் ஒவ்வொரு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முதன்மையான 10 குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒரு காவலரை நியமிக்க உள்ளோம் என்றும், வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று இரவு நேர சாலையோர உணவகங்கள் நள்ளிரவு 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்றார். முதல்வர், பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறிவரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தேங்காய்திட்டு பகுதியில் யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இன்று உப்பளம் ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
புதிய மதுபான தொழிற்சாலைகள் மது கடைகளுக்கு அனுமதி தரும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மதுபான தொழிற்சாலைகள் மது கடைகளுக்கு அனுமதி தரும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி தருவதை கைவிட வேண்டும், புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோரிமேடு மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோரிமேடு மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடந்த முகாமிற்கு தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் வரவேற்றார். மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் சுப்ரியா தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருந்து மாத்திரை இன்றி உடற்பயிற்சி, நல்ல உணவு முறைகள் மூலமாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கமளித்தார். மருத்துவ அதிகாரி ஹரிப்பிரியா, ஜானகிராமன் ஆகியோர் பிசியோதெரபி சிகிச்சை முறைகள், அதன் நன்மைகள் குறித்து பேசினர். முகாமில் கல்லூரியின் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நாடி துடிப்பு மற்றும் சுவாச பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்து மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர். இதில் பாஜக பிரமுகர்கள் மோகன்ராஜ், ஜெயக்குமார், ராஜா, சிதம்பரநாதன் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுச்சேரியில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முழுவதும் நவீன முறையில் மறுநில அளவை செய்ய அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரசாணை வெளியிட்டது. இந்த நிலையில் மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி மறுநில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புதிய வரைபடங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் முதல் கட்டமாக இத்திட்டம் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் இன்று செயல்படுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்திற்கு முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் நில உடைமைதாரர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 15 வயது மாணவி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தினமும் வேனில் சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் வழக்கம் போல் வேனில் சென்ற மாணவியை வேன் டிரைவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அந்த மாணவி பெற்றோர்களிடம் தெரிவித்தார். புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவர் நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல தாதா கருணா. இவர் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வாழ்க்கை அனுபவித்து வந்தார். சிறையில் நன்னடத்தை விதிகளின் கீழ் இவர் நடந்து கொண்டதால் தன்னை விடுவிக்கும்படி சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்படும் தண்டனை ஆண்டுகளையும் தாண்டி பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருவதாக 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தாதா கருணா தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதை பற்றி புதுச்சேரி மங்கலம் தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் தலைமை குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆலோசனையின்படி மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொண்டாட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இதனையடுத்து மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட திமுக கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் சார்பில் அவரவர் பகுதியில் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள், விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், பொதுமக்களுக்கு அன்னதானம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் அன்றைய தினத்தில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் அனைவரது இல்லத்தில் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்புகளை அவரது உறவினர்கள் தானம் செய்ய முன்வந்தால் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர், ஏனாம், மாகி பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்களது உடலுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும். அரசு சார்பில் பிரதிநிதியாக மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவருக்கு பதிலாக துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு அவர்களது வீட்டில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார்கள். மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு செய்தவரின் புகைப்படத்துடன் அவர்களது தியாகத்தை மக்களின் பார்வைக்கு செய்தி விளம்பரத்துறை வாயிலாக வெளியிட வேண்டும். உடல் உறுப்பு தானம் செய்தவர் பிற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் நோடல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறுதி அஞ்சலி மட்டுமன்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்களை கௌரவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.